சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஈவன் நவ். இந்த ஈவன் நவ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஈவன் நவ் அப்படின்னா இப்போ கூட பாஸ்ட்ல எப்போ நடந்திருக்கும் ஒரு சேல், அப்போல இருந்து இப்ப கூட அந்த சேல் கண்டினியூ ஆகுது, இந்த நேரத்திலும் அந்த சேல் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த இப்ப கூட அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்பவும் இப்பவும் இப்ப கூட அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஈவன் நவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப கூட எனக்கு பதட்டமா இருக்கு, அதை நினைக்கும் போது இப்ப கூட எனக்கு பதட்டமா இருக்கு, இப்ப கூட அவ என்கிட்ட பேசல, நம்ம சொல்லுவோம்ல இப்ப கூட அவ என்கிட்ட பேசல, இப்ப கூட அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லல, இந்த மாதிரி இப்ப கூட எனக்கு அவளை ஞாபகம் இருக்கு, அவ ஃபேஸ் எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல இப்ப கூட இப்பவும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் நம்ம ஈவன் நவ் யூஸ் செய்வோம். ஓகே ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப கூட எனக்கு அது ஞாபகம் இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல இப்ப கூட எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு செயல் தற்போது இப்போதும் தொடர்வது, ஓகே, தொடர்வதை குறிக்கிறது. அப்ப பாருங்க, இப்ப கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் நவ். இந்த ஈவன் நவ் சென்டென்ஸோட லாஸ்டும் போடலாம், ஃபர்ஸ்டும் போடலாம். சரியா, நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் ஈவன் நவ், அடுத்து ஒரு கமா போட்டுட்டு எனக்கு அது ஞாபகம் இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, சிம்பிள் பிரசன்ஸ். இப்போ ஞாபகம் இருக்கு, எனக்கு அது தெரியும், எனக்கு அது வேணும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அது பிடிக்கும், இப்படி எல்லாம் சொல்றது எல்லாமே சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். சரியா, அப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட் ஐ, எனக்குன்னா தன்னை குறிக்கிறது. அடுத்து என்ன வரணும்னா verb வரும், அது ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கிறதுக்கு ரிமெம்பர். ஓகே, ரிமெம்பர். அடுத்து என்ன? அது, அதுனா இட் இல்ல தட்னு கூட சொல்லிக்கலாம். சரியா, அப்போ இப்ப கூட எனக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? Even now I remember it. Even now I remember it. இல்லைன்னா அது சேஞ்ச் பண்ணலாம், I remember it even now. ஓகே, இந்த மாதிரியே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்ப கூட எனக்கு பதட்டமா இருக்கு, அதை நினைக்கும் போது இப்ப கூட எனக்கு பதட்டமா இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்? இப்ப கூட பதட்டமா இருக்கு, அந்த இப்ப கூட ஈவன் நவ். அடுத்து எனக்கு பதட்டமா இருக்கு, தன்னுடைய நிலையை சொல்றோம். லாஸ்ட் பாருங்க, இருக்குன்னு அர்த்தத்தை கொடு, அந்த இருக்குன்னு வந்தாலே இது ஒருவருடைய நிலையை சொல்றது. ஓகே, இதே இது என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட பைக் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இருக்கு அப்படின்னா இது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த நேரம் have has யூஸ் பண்ணுவோம். இது ஒருவருடைய மனநிலையை சொல்றது. எனக்கு பதட்டமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு பசியா இருக்கு, எனக்கு பசிக்குது, இதெல்லாம் சொல்றதெல்லாம் தன்னுடைய மனநிலை. ஓகே, இப்படி தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல லாஸ்ட் அந்த இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது பி verb. ஓகே, அதுதான் மெயின் வெர்பா இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, எனக்கு சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன? இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது பி verb. தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க பி verb தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன வரணும்? ஐ வந்தாலே ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். பி verb இங்க இருக்குன்னா ஆம், இஸ், ஆர், இந்த மூணுல ஒன்னதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எனக்கு பதட்டமா இருந்தது அப்படின்னா அது பாஸ்ட், இது பிரசன்ட் ஃபார்ம். பாஸ்ட்னா வாஸ் இல்லனா வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து எனக்கு பதட்டமா இருப்பேன், நான் பதட்டமா இருப்பேன்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணி நீங்க சொல்றீங்கன்னா அங்க will be யூஸ் பண்ணணும். சரியா, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ எனக்கு பதட்டமா இருக்குன்னா தன்னுடைய மனநிலை இப்போ உள்ள சிச்சுவேஷனை நான் சொல்றேன். அப்போ ஐ வந்தாச்சுன்னா ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து என்னது வரும்? பதட்டம். பதட்டத்துக்கு நர்வஸ். ஓகே, அப்போ எனக்கு பதட்டமா இருக்குன்னா ஐம் நர்வஸ், இப்ப
பதட்டமா இருக்கு அப்படின்னா even now I am nervous. Even now I am nervous. Okay. நெக்ஸ்ட் இப்ப கூட அவன் எதுவும் சொல்லல. நம்ம சொல்லுவோம்ல இப்ப கூட அவன் எதுவும் சொல்லல. இது எப்படி சொல்றது? பாருங்க இப்ப கூட even now. அடுத்து நெக்ஸ்ட் அவன் எதுவும் சொல்லலன்னு இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். இது என்னது? நெகட்டிவ். எதுவும் சொல்லல. அப்போ இத எப்படி எழுதணும்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி எழுதணும். ஏன் இதுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் செய்றோம் அப்படின்னா இப்போ ஒரு செயல் பாஸ்ட்ல எப்ப தொடங்குச்சுன்னு தெரியாது. ஆனா இப்ப கூட இந்த நிமிஷம் கூட அது அந்த செயல் கண்டினியூ ஆகுது. ஓகே, இப்ப கூட அந்த செயல் தொடருது. ஆனா அது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். அது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி ஒரு செயல் பாஸ்ட்ல எப்ப நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த செயல் இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. இப்ப கூட இப்பவும் அந்த செயல் கண்டினியூ ஆகுதுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்படின்னா அங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் செய்யணும். ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் செய்யணும். ஓகே, அப்ப பாருங்க எப்படி ஃபர்ஸ்ட் அவன், அவன்னா he சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு அப்புறம் என்ன வரணும்னா has it இல்லனா haven't. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு has it இல்லனா haven't இல்ல has not have not இந்த மாதிரி நம்ம போடலாம். சரியா? ஷார்ட்டா தான் has it haven't. அதுல he வந்திருக்கனால சப்ஜெக்ட் he வந்திருக்கனால இங்க hasn't இல்ல has not அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? has it. அடுத்து என்ன வரணும்? verb வரும். எதுவும் சொல்லல, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. அதோட past said, past participle said. இங்க verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து எதுவும் anything. ஓகே, அப்போ இப்ப கூட அவன் எதுவும் சொல்லல அப்படின்னா even now he hasn't said anything. Even now he hasn't said anything. Okay. Next, இப்ப கூட அவ மாறல. நம்ம சொல்லுவோம்ல இப்ப கூட அவ மாறல, அப்படியே தான் இருக்கா. நம்ம சொல்லுவோம்ல கேரக்டரா இருந்தாலும் சரி ஏதாவது இப்ப கூட அவ மாறல அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? பாருங்க இப்ப கூட அப்படின்னா even now. நெக்ஸ்ட் அவ மாறல அப்படின்னா இது இந்த சென்டென்ஸ் என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். அவ மாறல அப்படின்னு நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்றது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவா சொல்றது. அப்ப அவள் அப்படின்னா she வரும். அடுத்து என்ன வரணும்? hasn't. she வந்தாச்சுனாலே hasn't. இங்க சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. he, she, it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இங்க hasn't வரும். ஓகே, hasn't. அடுத்து verb எது? மாறல, மாறக்கூடிய செயல். மாறதுக்கு change. change. அடுத்து past changed, past participle changed. ஓகே, அப்ப இப்ப கூட அவ மாறல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? even now she hasn't changed. ஓகே, even now she hasn't changed. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்ப கூட அவன் என்ன பார்க்க வரல. நம்ம சொல்லுவோம்ல இப்ப கூட அவன் என்ன பார்க்க வரல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப இத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா சொல்லுவோம் தானே. பாருங்க இப்ப கூட அப்படின்னா even now. even now. அதுக்கு அடுத்து என்ன? அவன் என்ன பார்க்க வரல. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா எப்படி பேசுறது? அவன் he. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? hasn't. ஓகே, அடுத்து verb வருதுல. என்னை பார்க்க வரல. பார்க்கிறதும் verb தான், வரலங்கிறதும் verb தான். அப்ப லாஸ்ட் ஒன்ன தான் நம்ம மெயின் verb-ஆ எடுப்போம். வரல அப்படின்னா வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அதோட past came. past participle V3 come தான். verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு பாருங்க, பார்க்க. அத இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். ஓகே, இப்ப பார்க்க, எழுத, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புகள் எல்லாமே நம்ம இன்ஃபினிட்டி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். சரியா? அப்ப to போட்டு அத பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. இப்போ to see அப்படின்னா பார்க்க. ஓகே,
என்னை அப்படின்னா மீ. அப்ப என்ன, இப்ப கூட அவன் என்ன பார்க்க வரல அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? Even now he hasn't come to see me. Okay, even now he hasn't come to see me. Okay, next, இப்ப கூட அவ என்கிட்ட எதுவும் கேட்கல. இப்ப கூட அவ என்கிட்ட எதுவுமே கேட்கல. இதை எப்படி சொல்லலாம்? பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப எப்படி? இப்ப கூட even now கமா போட்டுட்டு அவ என்கிட்ட எதுவும் கேட்கல. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசுறோம். அவள், she. இது ஒரு நேம் சொல்றோம். இப்ப வந்து மீரா என்கிட்ட எதுவும் கேட்கல. இப்ப கூட மீரா என்கிட்ட எதுவும் கேட்கல. அப்ப இங்க மீரா. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்ப கூட என் அம்மா என்கிட்ட எதுவும் கேட்கல. அப்போ மை மாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்க இடத்துல என்ன வரும்? மை மாம். ஓகே, இதெல்லாம் வரும்போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? hasn't. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா நம்ம இங்க hasn't யூஸ் பண்ணணும். சரியா? hasn't. அடுத்து என்ன வரணும்? verb. என்கிட்ட எதுவும் கேட்கல. கேட்கக்கூடிய செயல். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ask. அடுத்து past வந்து asked. past participle asked. கூட ed சேர்த்தா போதும். ஓகே, verb V3. அடுத்து என்கிட்ட. என்கிட்டனா மீ. எதுவும், எனிதிங். ஓகே, அப்ப இப்ப கூட அவ என்கிட்ட எதுவும் கேட்கல அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? Even now she hasn't asked me anything. Okay, even now she hasn't asked me anything. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப கூட அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல, இப்ப கூட இந்த வயசுல கூட அவர் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அவருடைய நிலையை சொல்றோம். அவர் எந்த இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த இருக்கிறார் அப்படின்னாலே என்னது? நம்ம வந்து அங்க ஒருவருடைய நிலையை சொல்றது. அங்க பி verb யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்ப பாருங்க, இப்ப கூட அப்படின்னா even now. அடுத்து என்ன? அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்றது. அப்ப சப்ஜெக்ட் என்ன? அவர், he. அடுத்து என்ன? இருக்கிறார் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த பி verb. பி verb என்ன வரும்? is வரும். பிரசன்ட்ல தானே சொல்றோம். சோ is. he வந்தா is. அதுக்கு அடுத்து என்ன? நல்ல ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ஆரோக்கியமாக அப்படின்னா in good health. ஓகே, இதுல வந்து in சேர்க்கணும். சரியா? in good health, நல்ல ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது. அப்போ இப்ப கூட அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு அப்படின்னா even now he is in good health. Okay, even now he is in good health. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப கூட அவ உன்னை நம்புறா. இது எப்படி சொல்லலாம்? இப்ப கூட அவ உன்னை நம்புறா. அந்த இப்ப கூட even now, அதுக்கடுத்து அவ உன்னை நம்புகிறாள். நம்பக்கூடிய செயல். ஓகே, அப்போ இத வந்து என்னன்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லணும். ஓகே, நம்புறது. அப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? அவள். அவள்னா she. அடுத்து என்ன? verb. verb present formல இருக்கும். நம்பக்கூடிய செயல். நம்புறதுக்கு believe. ஆனா கூட என்ன சேர்க்கணும்? சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் வரும்போது வரக்கூடிய verb கூட நம்ம yes ஓ yes ஓ is ஓ சேர்த்துப்போம் தானே. ஆனா இங்க என்ன வரணும்னா லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ yes மட்டும் சேர்த்தா போதும். ஓகே, அப்போ she believes, அவ நம்புகிறா. உன்னை, you, இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இப்ப கூட அவ உன்னை நம்புறா. இது எப்படி சொல்லலாம்? Even now she believes you. Okay, even now she believes you. Okay, அவ இப்ப கூட உன்னை நம்புறா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப கூட எனக்கு பயமா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, அதை நினைக்கும் போது இப்ப கூட எனக்கு பயமா இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இப்ப கூட even now. அடுத்து எனக்கு பயமா இருக்கு. அந்த இருக்கு அப்படின்னாலே அந்த பி verb சேர்த்துறோம். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா தன்னுடைய நிலையை சொல்றது. சரியா? பயம். ஓகே, நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தன்னுடைய நிலையை நம்ம சொல்றது. அப்ப என்ன? பி verb யூஸ் பண்ணி பேசுவோம். எனக்கு சப்ஜெக்ட் ஐ. என்னை தானே குறிக்குது. சோ ஐ.
அதுக்கு அடுத்து என்ன வரணும்? am வரும், be verb. அதுக்கப்புறம் பயமா இருக்கு, அந்த பயம் afraid. அப்போ இப்ப கூட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா even now I am afraid. Okay, even now I am afraid. எனக்கு இப்ப கூட பயமா இருக்குன்னு சொல்றது. இப்ப கூட அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சொல்லுவோம்ல, இப்ப கூட அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி சொல்றது? பாருங்க, இப்ப கூட even now. அடுத்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பிடிக்கும் அப்படின்னாலே என்னது? சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சொல்றோம். அப்ப எப்படி? எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆய் எனக்கு. ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb. ரொம்ப பிடிக்கும், பிடிக்கக்கூடிய செயல். பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லைக். இங்க verb கூட எதுவும் சேர்க்க கூடாது. ஏன்? சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுன் வரும்போது இந்த verb கூட நம்ம எதுவுமே சேர்க்க கூடாது. சரியா? அடுத்து என்ன வரணும்? அவளை. அவளைனா her. அப்போ எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னா I like her. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா a lot. ஓகே, அப்போ இப்ப கூட அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா even now I like her a lot. ஓகே, even now I like her a lot. நெக்ஸ்ட், இப்ப கூட உன்னால இத முடிக்க முடியும். இப்ப கூட உன்னால இத முடிக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப கூட உன்னால் இதை முடிக்க முடியும். இது எப்படி சொல்றது? பாருங்க, இப்ப கூட even now. அடுத்து உன்னால். உன்னால்னா சப்ஜெக்ட் என்ன? யூ. அடுத்து இதை முடிக்க முடியும், ஒரு செயலை செய்ய முடியும், அந்த முடியும்னா கேன். அதுக்கப்புறம் என்னது? இதை முடிக்க, முடிக்கிறதுக்கு verb எழுதணும், அந்த முடிக்கக்கூடிய செயல் finish. verb present formல தான் இருக்கும். சரியா? இதை this. ஓகே, அப்போ இப்ப கூட உன்னால இத முடிக்க முடியும் அப்படின்னா even now you can finish this. even now you can finish this. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். சரியா? இப்ப கூட அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல, இப்பவும் அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ அந்த செயல் பிரசன்ட்ல நடந்துட்டே இருக்கு. இப்ப கூட, இப்பவும் அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். இதை எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்